ஹாய் கைஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்த ட்ரிடம் அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிடுச்சு. பட் ஓடிடியில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ நான் வந்து மலையாளம் தெரியும், பட் இருந்தாலும் தமிழில் பார்த்தேன். சில விஷயம் புரியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேரளத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்றுக்க வராரு. பட் அங்கே வந்து பொறுப்பேற்றுக்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவருக்கு மேலதிகாரி யாருமே இல்லை. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஒரு எஸ்ஹெச்ஓ மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அப்படி யாருமே இல்லை. இவங்க தான் அந்த வேலை இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அப்படி மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் வராத ஒரு ஊரில் இவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கை ஒரு இடத்துல கிடைக்குது. இந்த கை வந்துட்டு ஒரு இடத்துல கிடைக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு புணம் வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஒரு கொலை கேஸ் ஒன்று ஃபர்ஸ்ட் வருது. செகண்ட் ஒரு கேஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ராபரி கேஸ். ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியல் பேங்க் இருக்குது. அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, ஊர் மக்கள் நிறைய பேரை கடன் வாங்க வச்சு ஒரு வயிற்றுச்சலை கொட்டின ஒரு பேங்க் தான் அது. ஸோ அந்த பேங்க்ல இருந்து ஒரு லாக்கரே திருடிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி 2 கேஸ் வருது. ஸோ இவர் வரதுக்கு முன்னாடி கேஸே இல்லாத இந்த ஊர்ல வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கேஸ் வருது. இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, கொலை பண்ணவங்க யாரும் கண்டுபிடிக்கல, ராபரி பண்ணவங்க யாரும் கண்டுபிடிக்கல. இப்படிப்பட்ட ஒருத்தர் இங்க தேவையா, இந்த இன்ஸ்பெக்டர் தேவையா அப்படி மாதிரி இருந்துட்டு பயங்கரமா அவரை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாலிடா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். இது ஒரு பக்கம் இருக்க, இவர் நினைச்சு பார்க்க முடியாதது அடுத்து ஒரு கொலை வந்துட்டு மாட்டுது. அடுத்து ஒரு கொலை பண்ண ஒருத்தர் வந்துட்டு இறந்து போன ஒரு பாடி கிடைக்குது. அடுத்தும் ஒரு பாடி வந்து கிடைக்குது. அந்த பாடி கிடைக்கும் போது ஒருத்தர் இவரை கொலை பண்றத நேர்லயே பார்த்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கொலை கேஸ், அப்புறம் ஒரு ராபரி கேஸ், அப்புறம் ரெண்டு கொலை கேஸ் வந்துட்டு மொத்தம் இவர் வந்த உடனே கேஸ் மேல கேஸ் வரை வந்துட்டே இருக்கு. ஆனா அதுலயே வந்துட்டு எஸ்பெஷலி ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்துட்டு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு லவ் பண்ணலாம், என்ன வேணா லவ் பண்ணலாம், எப்படி வேணா லவ் பண்ணலாம். ஆனா நாம யாரு கூட நம்பி போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னதான் லவ் பண்ணாலும் சரி, ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல வந்து லவ் இருக்காது. பட் ட்ரஸ்ட் பண்ற இடத்துல ஒருத்தங்க கெட்டவங்களா மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த படத்துல வந்துட்டு ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. அந்த பையன் தான் கூட அந்த பொண்ணு இருக்கும்போது வந்துட்டு தப்பான வீடியோஸ்லாம் எடுத்து, ஸோ அதை வந்து லீக் பண்ணிடுறேன்னு கேட்டு மிரட்டி 5 லட்சம் வாங்க ட்ரை பண்ணுவான். அவங்க போலீஸுக்கு முடியணும். அவங்க சூப்பராக வந்துட்டு ட்ரிக் பண்ணி இவன் வந்து பேசுறத வீடியோ கேப்சர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு போட்டு பொழந்துருவாங்க. பொழந்து அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீ அதை வந்துட்டு லீக் பண்ண நினைச்சேன்னு வச்சுக்கேன், அவனை என்ன பண்ணணும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்துட்டு அந்த போலீஸுக்கு மிரட்டிட்டு போவாரு இன்ஸ்பெக்டர். ஆனால் அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பாரு. ரொம்ப குவைட்டா, யார்கிட்டையும் பெருசாக வச்சுக்காம, ஒரு கடையில் சாப்பிட்டா கூட வந்துட்டு இவங்க காசு கொடுக்கணும்னு சொல்லி இவர் காசு கொடுத்துட்டு லஞ்சம் வாங்காம இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனா இவரே வந்து ட்ரிகர் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு மூமெண்ட் இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருப்பாரு. இந்த ராபரி கேஸ், இந்த மர்டர் கேஸ், இதெல்லாம் யாருன்னு தெரியல அப்படிங்கிற ப்ரெஷர்ல இருக்கும்போது இந்த ஒரு கேஸ் வரும்போது அதை அவர் வந்துட்டு வேற மாதிரி எடுத்து அதை வந்துட்டு பயணம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேஸை வந்துட்டு எல்லாரும் வந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணவங்க பெருசாக சொல்லிப்பாங்க தெரியாது. லாஸ்ட் 15 மினிட்ஸை மட்டும் பெருசாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு இந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி ப்ரெஷர்ல இருக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி உட்காந்து அழுகுது. அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, நான் காதலிச்ச பையன் இப்படி என்ன பண்ணிட்டான். ஏன்னா அவன் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு மாத்திரை கொடுத்து தான் அந்த பொண்ணை வந்துட்டு இது பண்ணியிருக்கான். லைக் அந்த வீடியோ எல்லாம் எடுத்துருக்கான். ஸோ அதனால அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து கொஞ்சம் மாறு இடத்துல போய் லேடி போலீஸ் எல்லாம் மாறுதாங்க அவங்க அக்கான்னு சொல்லி இந்த பையன் வந்து தெனாட்டா உட்காந்து பேசும்போது வந்து ஒரு அடி அப்படியே போட்டான்ட்டு பேசுனதெல்லாம் வீடியோ கேப்சர் எடுத்து அதை வந்துட்டு அவ்வளோதான் அப்படிமா அது வேற மாதிரி இருக்கும். அதை பாருங்க, ட்ரிடம் அப்படிங்கிற படம் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்குது. ஓகே, ஆனா நான் வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. விஜய், இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? தலையில பலமா அடிபட்டதால தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து இடையில ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது இவர் அப்படியே சோகமா அப்படியே வந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிடுவாரு. என்னடா இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டாரு, என்ன நடக்க போகுது அப்படி மாதிரி நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும்.
என்ன பண்ண போறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு? சரி ஓகே எல்லாம் சொல்ல போறாரு எல்லாரையும் வந்துட்டு. ஏன்னா என்ன விஷயம் பண்ணாலுமே எல்லாரையும் வந்து கை தட்டி கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாரு. சின்ன கான்ஸ்டபிள் முதற்கொண்டு ஹையர் அஃபிஷியல் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லுவார். எல்லாத்தையும் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லுவார், ஷேர் பண்ணுவார். அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது நீதானே அவன் கேட்டு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்? ஜியோ ஹாட்ஸ்டார்ல மறக்காம அந்த படத்தை பாருங்க. இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாம இங்க சீன் போட்டுட்டு இருந்தா எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே மலையாளம் அவங்க சம்மதிக்கணுங்க, உண்மையிலே வேற லெவலுங்க. ஒரு சின்ன ஒரு இது ஒரு பக்கா ஷார்ட் ஃபிலிமான கதை. ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, ஷார்ட் ஃபிலிம்ல வந்துட்டு ஒரு ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்திருந்தா கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வந்துட்டு பக்காவா முடிக்க வேண்டிய ஒரு கதை தான். பட் ஆனா அதை வேற விதமா மாத்தி அதை கொஞ்சம் பெர்ஃபெக்டா ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்து அதை எடுக்க வேண்டிய விதத்துல காமிச்சு அதை எங்க கொண்டு டெலிவரி பண்ணா அது எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சு எடுத்த படம் உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 15 minutes எல்லாம் வந்துட்டு நான் பிளாஸ்ட்டுங்க அந்த லெவலு. எல்லார்கிட்ட இருந்தும் கண்டிப்பா எதையோ மறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா நிறைய ரிவ்யூ கூட சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது லாஸ்ட் 15 மினிட்ஸ் அப்படின்னு தமிழ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு இந்த படம் இருக்கு அப்படின்னா அது லாஸ்ட் 15 minutesல என்ன இருக்கு? நீங்க ஒரு திருடம் வந்துட்டு மாட்டி பார்த்துருப்பீங்க, சைக்கலாஜிக்கல் சம்திங், நீங்க சைக்கோவா பார்த்துருப்பீங்க படத்துல. நீங்க கூடவே இருக்கிற ஒரு துரோகி தான் வந்து கடைசியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த எல்லாமே டோட்டல் ஆப்போசிட். ஓகேவா? யாரு வில்ல அப்படிங்கிற வந்துட்டு இவனா அவனா இவனா அவனா இவனா அவனா அப்படின்னு காமிச்சிட்டு கடைசியில் ஒரு மேட்டரை காமிப்பாங்க. அது யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கான்செப்ட். ஸோ அது நீங்க இந்த திருடம் படத்தை ஜியோ ஹாட்ஸ்டார்ல மறக்காம ட்ரை பண்ணுங்க பாருங்க. இல்ல தேட்டர்ல பார்ப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேட்டர்ல வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி ரீலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வாட்ச் பண்ணி பாருங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாரையும் நம்பலாங்க, ஆனால் ரொம்ப நம்பக்கூடாது. நம்ம எல்லாரையும் லவ் பண்ணலாங்க, ஆனால் ரொம்ப லவ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணலாங்க, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதை வந்து இந்த படத்தை வந்துட்டு பயங்கரம் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 2-3 விஷயங்கள் ஒரு சோஷியலான ஒரு கருத்துக்களை வந்துட்டு பயங்கரமா காமிச்சதுல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அதெல்லாம் இல்ல, இங்க எல்லாம் நல்லா தான் பழகுறாங்க. ஸோ நீங்களும் தியேட்டர்ல போய் மறக்காம ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல ஆசைதான். பட் இருந்தாலும் நீங்க இந்த ஓடிடியில் ட்ரை பண்ணுங்க. ஓடிடியில் இப்போ இருக்குது தமிழ், மலையாளம் அண்ட் அதர் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்பதை நான் உங்கள் மாஸ்டர்